ஆமாம் நல்லா உரிச்சிருது. நீங்கள் போய் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கலே நல்லா குழையிட்டோம். இல்லைன்னா பாருங்க அப்படியே முழு முழு அரிசியாக இருக்குது. குழையிட்டோம். ஆமாம் குழஞ்சாதான் நல்லா இருக்கும். திங்கிறதுக்கே நல்லா இருக்கும். நல்லா சுட சுட சர்க்கரை பொங்கல். அடுப்பில் சர்க்கரை பொங்கலுக்கு தண்ணி வைக்குதா? இல்லை வேண்டாம். இந்த கட்டை போதுமாக்கா? வேணா எடுத்துக்கலாம். கட்டை தான் இங்கே இருக்க ஒரு கட்டை நல்லா இருக்கு. மஞ்சத்தூள் கத்திரிக்காய் வத்த குழம்பா? இது வெறும் வத்த குழம்பு. அப்புறம் கத்திரிக்காய். இது வந்து அக்கா இந்த சுத்தண்ணி ஊற்றிக்கலாக்கா. கொண்டா. இது நல்லா கொதிக்கட்டும். பிளாஸ்டிக்கம் போட்டுறீங்களா? செம்ம டேஸ்ட். எல்லாத்தையும் போடுங்க, அப்பதான் நிறைய வரும். இது வேணும்க்கா. கத்திரிக்காய்க்கு வெங்காயம் வேணும். வெங்காயத்தெல்லாம் மூடி போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கா? தண்ணி போல தெரியுது. கட்டி கொஞ்சம் வத்தணும். இன்னும் வத்தணும். இன்னும் வத்தணும். லாஸ்ட்டாக வெல்லம் போட்டு இறக்கணும். தண்ணி போல தெரியுது. அதான் அதில் வந்து மணத்தக்காளி வத்தலாம், சுண்டக்காய் வத்தலாம், ரெண்டு வத்தலும் போட்டாச்சு. அது வத்தணும் தானேக்கா. நம்ம இன்னும் கொதிக்கவே இல்லை குழம்பு. அந்த கடாயில் வச்சிருந்த பக்கத்து வரணும் இருக்காது. ஏன்னா இதுலேயும் உப்பு இருக்குதுல்ல. சுண்டல்ல தட்டுலையா இதுலேயும் உப்பு போட்டுக்கல. உப்பு அதிகமாகிடுச்சு. வெல்லம் கொஞ்சம் போட்டால் தான்